ஏக்கமாயிருக்கின்றது இப்போது நிலை வாழ்வு கிடைக்கும் என்று என் ஆத்துமமோ. இந்த பாட்டை பாடுறேன்னா அப்பா லூர்துநாதன் தன்னுடைய கடைசி நாட்களிலே அந்த நிலை வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்று நிம்மதியாக இருந்தார். பவுலடிகளார் சொல்வார்ல, நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என்னுடைய வெற்றி வாயிலுக்காக காத்திருக்கிறது என்ற அந்த நிம்மதியான பயணத்தை அவர் மேற்கொண்டார். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு உறுதுணையாக ஊக்கம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது மனிதர்கள் நம்மிலே குறை கண்டுபிடிப்பவர்களாகவும் நம்மை எப்படி பின்னே தள்ளுவது என்று பார்ப்போம். இப்படி இரண்டு வகையான மனிதர்களை பார்ப்போம். இதிலே லூர்துநாதன் அப்பாவை எந்த வகையில் பார்க்க முடிகிறது என்றால், அருள் தந்தை அடைக்கலம் முன்னுரையிலே சொன்னது போல, எப்பொழுதும் அவர் கண்ணும் கருத்துமாக விழிப்புடன் இருந்தார். எதற்காக விழிப்புடன் இருந்தார் என்றால், மக்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களை முன்னேறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அவர் வாழ்வுக்கு ஏற்றவாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்திலே முதல் வாசகம், நீ ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை என்றால் பாவம் செய்கிறாய் என்று எசேக்கியேல் சொல்கிறார். அதைத்தான் லூர்து அப்பா செய்வார். யாருக்கு எதை சொல்ல வேண்டுமே சொல்லியே தீர்வார். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நீ யாரா இருந்தாலும், மகனோ மருமகளோ யாரா இருந்தாலும், அவர் தன்னுடைய கடமையில் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லியே வருவார். கோச்சுப்பாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, பையன் என்ன நினைப்பாங்களோ பார்க்க மாட்டார். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்வார். Because he loves. The second reading we listen, no, love never harms anybody. Love தீமையே நாடாது. அப்போ உண்மையான அன்பை கொண்டிருந்ததால் அவர்கள் வாழ்வில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தக்க நேரத்தில், தக்க தருணத்தில் சொன்ன ஒரு தந்தை. அதனால்தான் எசேக்கியேல் சொல்ற, நீ ஒருவேளை நீ சொல்ல வேண்டியதை உன் குடும்பத்தாருக்கு சொல்லாமல் இறந்து விட்டால் நீ பாவம் செய்கிறாய். பாருங்க, எசேக்கியேல் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. நீ பெற்றோர், பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்டிங்ல நாம் பிள்ளைகளுக்கு ஒரு சிலவற்றை சொல்லும் பொழுது அதை சொல்லாமல், கண்ணு தெரிந்தும் சொல்லாமல் நாம் இருந்து விட்டால் நாம் பாவம் செய்கிறோம், அவர்களையும் பாவத்தில் விட வைக்கிறோம். ஆகவேதான் எசேக்கியேல் இந்த உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லியே தீருங்கள், இல்லையே பாவம் செய்யுங்கள் என்று சொல்றார். அப்போ லூர்துநாதன் அப்பா வாழ்க்கை அதைத்தான். இப்போ டாமினிக் லேடிகளாம் நல்லா ஹைஃபையா இருக்கிறாங்க. எல்லாம் ஞானிக்கு ஞானியர், தீமா, எல்லாம் ஹைஃபை லைஃப். ஆனால் அவர்கள் வந்த அந்த பாதையை பார்க்கின்ற பொழுது உழைப்பினால் உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். எப்படி உழைப்பினால் உயர்ந்த வாழ்வு, அந்த வாழ்க்கை முறைதான். சிலருக்கு அற்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தத்தில் கூட பிடிப்பான்னு சொல்லுவாங்க. இவரை எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவுதான் இவங்க எது வேணா ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே செய்வாங்க, அமைதியாக தன்னுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், தன்னுடைய கல்யாண நாளாக இருக்கட்டும், எல்லா நாட்களிலுமே ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான முகப்பொழிவு. ஐயோ இது வந்துச்சே அப்படின்ற ஒரு அகம்பாவம் நிறைந்த மனிதராக நான் அவரை பார்க்கவில்லை. நிறைவான மனதிலே நிம்மதியான ஒரு மனம் கொண்டவராக வாழ்ந்து இறந்திருக்கின்றார். அடுத்ததாக இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். அந்த நற்செய்தி வந்து ஒரு யதார்த்தமான நற்செய்தி. யாருமே நாம வாழ்க்கையில சண்டை போடாதவங்களே கிடையாது. All of us from morning till night we have conflicts in life. என்ன கான்ஃப்ளிக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா,
காலையில எழுந்துச்சு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்களேன், காலையில எழுந்துச்சோடனே அப்பா சொல்லுவாரு சீக்கிரம் வாங்க 8 மணிக்கு பூசைக்கு போகணும் அப்படின்பாரு. ஒய்ஃப் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது 10:30 பூசைக்கு போகலாம். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு பூசைக்கு போகலாம். பாரு, பூசைக்கு தான் போகணும். 3 விதமான கருத்துகள் வரும். இதான் கான்ஃபிளிக்ட். இதை எப்படி கையாளுறது? இதை எப்படி லூர்துநாதன் கையாண்டிருப்பாரு பார்க்கலாமா? கேள்வி கேட்கலாமா? எப்படி அப்படின்னா, முதல்ல ஒய்ஃப் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 10:30 மணிக்கு போகலாம், என்ன மேக்கப் போடணும், சாரி கட்டணும், டைம் ஆகும், 10:30க்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்ன ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டு, நீ நிறைய பேர் பார்த்தா சிப்போட அவ்வளோ வேண்டாம், சீக்கிரமா வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் பிள்ளைகளுக்கு தூங்கி ஏஞ்சி ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு தூங்கி ஏஞ்சி சாயங்காலம் போகலாம் பூசிக்கிறாங்க. எல்லாருமே நியாயம். எல்லாருமே என்ன சொல்றாங்க? அவங்க இடத்துல இருந்து நியாயம் கேட்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நாம இப்போ இந்த சிச்சுவேஷனை இயேசு ஆண்டவர் எப்படி கையாளணும் சொல்றாரு. எப்படி கையாளணும் அப்படின்னா, உடனே மனைவிட்டு போயிட்டோமா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு 10:30 மணிக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குது, இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போயிடலாம். அம்மா சொல்றாங்க முடியவே முடியாது. உடனே அவர் என்ன பண்றாரு, ஃபோன் போடுறாரு. யாருக்கு? அம்மா ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோனை போட்டு, அம்மா நீ 10:30 பூசிக்கு தானே போற? இல்ல 8 மணிக்கு பூசிக்கு தானே போற? அப்போ ஃபோன் பண்ணு, நான் 8 மணிக்கு பூசி தான் வரேன், நீங்க வா. எப்படி தன்னுடைய ஃப்ரெண்டை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி, ஓ நீ வரியா, நான் வரேன். இவங்க அம்மா அப்புறம் கூட டக்கு கட்டிட்டு 8 மணிக்கு பூசிக்கு போயிடுவோம். பிள்ளைங்க வரமாட்டாங்களா? பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறது? இவ்வாறு சாமியார் சொல்லிடுவா, நீ கேட்டஸ் கிளாஸ் காலையில் போகலன்னா நாளைக்கு ஸ்கூல்ல கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வா போயிடலாம். அப்போ உடனே சாமியார் பயந்துட்டு பிள்ளைங்களும் வந்துடும். இப்போ சின்ன கான்ஃபிளிக்டை எப்படி கையாள வேண்டும் என்பதை பார்க்கணும். அப்போ குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த கான்ஃபிளிக்ஸ் வரும் பொழுது அதை கையாள வேண்டிய. சிலர் வந்து பிரச்சனை கண்டா ஒதுக்கிடுவாங்க. ஒரு சிலர் பிரச்சனையே இருக்காது, இவங்களே எதிரி குதிச்சு பேச வந்துடுவாங்க. ஒரு சிலர் எது எங்க நடந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் எதை எவ்வாறு, அதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனுடைய கான்டெக்ஸ்ட், அதனுடைய அந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்க ஆள் எப்படிப்பட்டவர்கள், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய ஹேபிட் என்ன, அவருடைய ஆட்டிடியூட் என்ன, இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவி அப்பா அம்மா. அப்போ அதற்கேற்றவாறு பிரச்சனைகளை நாம் தீர்த்து விடலாம். அதான் கான்ஃபிளிக்ட்ஸ் உள்ளதான் வாழ்ந்தாலும். கான்ஃபிளிக்ட்ஸ் அதாவது இந்த எதிர்மறை சிந்தனைகள் இருக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் வாழ்வில் ருசியை காண முடியும். இப்போ இந்த கடைசி நாட்களிலே லூர்துநாத அப்பா வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இறுதி கட்டங்களில் கடைசி வாரத்தை அந்த கடைசி வாரத்தை பார்த்தோம்னா, அவருக்கு மட்டும் தெரிந்திருந்தது அவர் எனக்கு போகிறாரு. எப்படின்னா, அவர் எதையுமே பற்றி பதட்டி கொள்ளவில்லை, முடியாமல் போய்விட்டார். அவர் வாழ்க்கையில அவர் தெரிஞ்சிச்சு, நான் கடவுளை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். யாரிடமும் எந்த ஒரு கடின வார்த்தையும் அவர் பேசவில்லை, யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, யாரிடமும் எடுத்தெறிஞ்சு பேசவில்லை. அப்படியே மெதுவா அவருடைய வாழ்க்கையை முடித்து ஆண்டவரை நோக்கி அந்த பயணம் நிம்மதியான ஒரு பயணமாக அவர் மூச்சப்பட்டு சென்றிருக்கின்றார், விண்ணில் பிறந்திருக்கின்றார். ஏன்னா வாழ்க்கையை அறிந்திருந்தார், வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை அறிந்திருந்தார், வாழ்க்கையில் சாவு என்பதை தவிர்க்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஆகவே தன்னை தானே தயார் செய்து கொண்டு விண்ணகம் நோக்கி அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கண்டிருந்தார். He was satisfied of what he was. He was fully content of what he did for the family. He was able to realize that he is making his journey towards heaven. He knew that he was traveling to God because his heart was beating slowly was dying. பாருங்க, இப்படி ஒரு டெத் கிடைக்காது. அபாரமான டெத்துரா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லாம அமைதியான மரணம் அடைந்தார். அதற்கு அவர் வாழ்க்கையில் அவர் கடகத்துக்கு வந்தவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். இதை விட பெரிய கூட்டம் வந்திருந்தாங்க கடகத்துக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அடக பூசையில இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமான மக்கள் இருந்தாங்க. ஏன்? அந்த பங்குல அவர் பணி செய்திருக்கிறார். அவர் பணி செய்து அங்கு உள்ள மக்களிடத்திலே அவர் எத்தனை பேரிடம் உறவு கொண்டிருந்தார், எப்படி அந்த பங்கு பேரவையில் இருந்து அந்த பங்கை வழி நடத்தினார் என்று
பார்க்கின்ற பொழுது அவர் இறந்த செய்தி கேட்டு அந்த பங்கில் உள்ள எல்லா மக்களுமே வந்திருந்தார்கள். இப்போ ஒரு மக்களை இல்லாட்டியும் அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவருடைய அந்த இறுதி பயண திருப்பலிக்கு வந்திருந்தாங்க. ஏன்? அவரால் அத்தனை ஆன்மாக்களை, அத்தனை நண்பர்களை நாம் கூட பிடிச்சி அடக்கம் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வேகமா வேற வழியில் வந்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்போ அவருடைய தோழர் ஒருத்தர் முடியாம நடந்து வந்துட்டே இருந்தார். அப்போ சொல்லிட்டார், இப்படி நல்லவனா இருந்தான், இந்த தனியா விட்டு போயிட்டானே அப்படின்னாரு. அவர் யாரோ எனக்கு தெரியாது, அந்த பங்கை சேர்ந்தார். நல்லவனா இருந்தான், அவருக்கு கிளாஸ்மேட் இல்ல, அதனால ஒரு வயது பேசுறாரு. நல்லவனா இருந்தான், என்னை விட்டுட்டு தனியா போயிட்டானே அப்படின்னு பேசிட்டே வந்தார். அப்படின்னா அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பிறர் அன்பு கொண்டவராக, சமுதாய அக்கறை கொண்டவர்களாக, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். அதுதான் இப்ப எங்களுடைய டாமினிக், டேனியல், எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பிள்ளைகளாக, அக்கறை, சமுதாய அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்போ பாருங்க, ஏறத்தாழ 15-20 ஆண்டுகளாக, இதனால தான் 20 சமயத்தில் வந்திருக்கிறாங்க. 20 ஆண்டுகளாக எங்கள் சபையிலே அவர் அங்கத்தினராக இருந்து வருகிறார். அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பண்பை, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பண்பை மறக்காமல் செய்கிறார். குறை என்பதே அவர் வாயில் வராது. அவரும் குறை சொன்னதில்லை, பிள்ளைகளும் குறை சொன்னது கிடையாது. இங்க இருந்த சாமியார்களுக்கு வந்துச்சு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விதமான ஒரு குறையையும் பேசியதில்லை. அவரும் குறைய பேச மாட்டார். நம்ம இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுவோம் அவர்கிட்ட. என்னப்பா, என்ன மம்மி ஏதாவது சொன்னாங்களா, பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லைப்பா, யாருமே எதுவுமே சொல்லப்பா. அவன் அன்பா பேசுவான். நான் கேட்பேன், ஆட கேட்பேன், யாராவது சொன்னா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, யாரும் எதுவும் சொல்லுவாங்க, எல்லாமே எல்லாம் செய்யறாங்கப்பா அப்படின்னு அமைதியான பேசுவார். பிரியமானவர்களை பாருங்க, அந்த கான்ஃபிளிக்ட் உள்ள சூழல் அவரால் முடியல. வலி, உடல் வலி, நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் உதட்டிலிருந்து ஒரு தடவை கூட யாரையும் எடுத்தெறிஞ்சு திட்டி பேசினதே. ஏன்னா உள்ளம் அவரு மன நிறைவில் இருந்தார். கம்ப்ளீட்லி என்ஜாய் இஸ் லைஃப், evolving to go to heaven. அதாவது வானகத்தை நோக்கி அந்த பயணத்தை அவரே தயாரித்துக் கொண்டார். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இப்படி ஒரு நல்ல குடும்பம் திருச்சபையிலும் சிறப்பாக நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக அவர் வளர்ந்து வந்த அந்த பாதை ஒரு சிறு துளி தான். அவர் ஆரம்பிச்ச பயணம் ஒரே ஒரு சின்ன துளி என்று மலையாக வளர்ந்து குடும்பம் ஆண்டவரால் ஆசிரியப்பட்டிருக்கிறது. உறவுகளை எல்லாம் சம்பாதித்திருக்கிறாங்க. இந்த நாளிலே அப்பா லோகநாதன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏன்னா நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த நல்ல இதயம் ஆன்மாவும் ஆண்டவர்களை இழைப்பாளர் அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் பெரியவாறு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், மருமகன்களுக்கும், உற்றார்களுக்கும் இறைவன் ஆசீர்வாதம் தருவது என்று சொல்லி தொடர்ந்து வந்தாடுவோம். ஆமென்.